கிருபையும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அடியனுக்கு இன்னொரு விசை கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஜெபவேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் கிடைக்கப்பெறாத ஒரு மகா பெரிய ஈபை எனக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அழிந்து போக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒரு புதிய பிறப்பை கொடுத்துருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது என்னால் ஆனதில்லை, பசுத்த ஆவியானுடைய செயல். பசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம். தேவா, இவ்வளோ பெரிதான அன்புக்கு நான் எப்பொழுதும் அடிமையாய் வாழ வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளோ பெரிதான அன்பை நீங்கள் என் பேரில் பொழிந்திருக்கும் பொழுது தாப்பனே, நான் என்னுடைய வாழ்க்கையில் உம்மை நேசிக்கவும் உம்முடைய கட்டளையை கீழ்ப்படியும் உதவி செய்யும் ஆண்டவரே. கொடுத்த இந்த 2 பிரதானமான கற்பனையானது முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் உம்மை நேசிக்கவும், என்னை போல மற்றவர்களை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. லவ் யுவர் நெய்பர் அஸ் தைசெல்ஃப். கர்த்தாவே, ஒரு புதிய இருதயத்தினாலே மாத்திரமே விதமான காரியத்தை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கும் பொழுது மட்டுமே தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கவும் மற்றவர்களை கூட நேசிக்கவும் முடியும் ஆண்டவரே. தேவா, நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவா, எனக்கு நம்முடைய கிருபை அதிகமாய் தாரும். நேசிக்கிற கிருபையை தாரும் ஆண்டவரே. வாழ்க்கையினால் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை நேசித்து உம்மை பின்பற்றுகிற கிருபை எனக்கு தாரும். இவ்வளோ பெரிய மீட்பாண்டவரே, எனக்காக நீங்கள் செலுத்தின இந்த கரையத்தை நீ பார்க்கும்போது தேவா, எனக்கு ஒரு ஆவிக்குரிய விளங்குதலை தாரும். ஆவியானுடைய உணர்த்துதலை தாரும். ஆவியானுடைய பலத்தை தாரும். பசுத்த ஆவியானவரே, நான் ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய இந்த அன்பை விளங்கி கொண்டு பவுல் சொன்னமாக அன்று என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே இப்போ கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த அன்பு விசுவாசத்தை கொடுக்க காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இவ்வளவா என்னில் அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிற அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கூடாதிருப்பது எப்படி? தாப்பனை உமக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை தான். உமக்கு நான் பிரதியமாய் வாழணும் ஆண்டவரே. உமக்கு உண்மையாய் வாழணும். அதுவே என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கட்டும். உம்மை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு தாங்க தேவா. நான் எம்மாத்திரம் நான் அழிந்து போக வேண்டிய ஒரு மனுஷன் என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த தாழ்மையை தாரம். கிறிஸ்துவின் அடிச்சவடுகளில் காத்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேவா, பிதாவாம் குமார் நான் ஒரு பரிசுத்த ஆவியானவர் என்னை இவ்வளவாய் நேசித்து திரியேக தேவனாக செய்திருக்கிற இந்த காரியத்தை என்னை பார்க்கும்போது தேவா, நன்றியோடு உங்களை துதிக்கிறேன், நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னை சுற்றி எத்தனையோ மக்கள் தேவையுள்ள நிலையில் வாழுகிற அவர்களை நோக்கி பார்க்கும்பொழுது தேவா, உம்மை அறியலையே, கர்த்தரால் அறியப்படவில்லையே. தேவா, இறங்கும் தாப்பனே, இறங்கும் ஆண்டவரே. இந்த மிஷினரி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலங்களில் எவ்வளோ மனிதனுடைய வாழ்க்கையில் தாப்பனே உம்முடைய அந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்பது மறைந்து போன ஒரு காலமாக இருக்கிற தாப்பனே. தேவா, நீர் இறங்கும். இவ்வளோ ஒரு பெரிய தேவை இருக்கிறது ஆண்டவரே. இவ்வளோ ஒரு பெரிய தேவை இருக்கிற தாப்பனே. தேவா, இந்த சபையை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். உண்மையான நம்முடைய அன்பை ஊற்றும் ஆண்டவரே. நம்முடைய அன்பை ஊற்றும் அன்பினால் செய்யப்படுகிற கிரியை தேவா, அந்த ஆதி திருச்சபையில் விதமாக ஒவ்வொன்றும் அன்பினால் செய்யப்பட்டதை பார்க்கும்பொழுது தேவா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவளுடைய அப்போஸ்தல உபதேசத்தில் எவ்வளோ உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, தேவா, பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். பிதாவுக்காய் ஸ்தோத்திரம். திட்டமிட்டு ஆண்டவராக இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய கிரயத்தை ஆண்டவரே நீர் செலுத்தின அந்த அன்பை நான் மறந்துவிட முடியாது. சிலுவையை மறந்துவிட வேண்டாம் ஆண்டவரே.
சிலுவையை நான் அனுதினமும் ஆண்டவரை சுமந்து உம்முடைய அடிச்சுகளை நடக்கிறவனாய் காணப்பட கிருபை தாரும். இந்த உலகம் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாயான உலகம் ஆண்டவரே, மாயான ஒரு உலகம், அழிந்து போகிற ஒரு உலகம். இதன் மத்தியில் ஆண்டவரே சிலுவையை நான் சுமந்து உம்மை பின்பற்றக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாரும். இவ்வளோ தேவை இருக்குது. என்னுடைய இருதயத்தில் உம்முடைய சந்தோஷத்தை தாரும், உம்முடைய சமாதானத்தை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே. எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர், ஆமாண்டவரே, என்னை நேசிக்கிற உம்முடைய அன்பு, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற அன்பு, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, உமது ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். என்னுடைய ஆலோசனைப்படியாகல்ல, என்னுடைய திட்டத்தின்படியாகல்ல, என்னுடைய நோக்கத்தின்படியாகல்ல, உமது ஆலோசனைப்படி நடத்தி என்னை முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஸ்தோத்திர ஆண்டவரே. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. எனக்கு அந்த பொறுமையை தாரும். உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லுகிற தர்மையான வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஜபத்தில் உறுதியாய் தரித்திருந்து என் தேவனை மேன்மைப்படுத்த எனக்கு கிருபை தாரும். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியான காரியத்தில் தேவா, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் செலவிடப்படட்டும். என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனைகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தட்டும். அவருடைய நற்செய்தியை அறிவிக்கட்டும். அவருடைய அன்பை அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. தேவா ஆவியானவரே, நீர் இந்த சபையை கண்ணோக்கி பாரும். தேவா, நீங்கள் விட்டுடாதீங்க. ஐயோ ஆண்டவரே, எவ்வளவாக இந்த பாவம் மனிதனை உடையான சேற்றில் வைத்திருது. நிம்மதி இல்லை ஆண்டவரே, விடுதலை இல்லை. ஆண்டவருக்கு ஒப்புக்கூடாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை நேசிக்க முடியல, மனிதரை நேசிக்க முடியல ஆண்டவரே. சுயம் பாவம் எவ்வளவாக மனிதனை நிர்பந்தமானவனாக மாற்றுகிறது. ஆனால் அது தெரியலையே ஆண்டவரே, எனக்கு அது தெரியலையே. சாத்தான் எவ்வளோ விழிப்புள்ளவனாக இருக்கிறான். ஒரு ஆத்மாவை இருளில் வைத்து அழிக்கும்படியாக அவன் ஆண்டவரே எப்படியெல்லாம் திட்டமிடுகிறான். மாயை நம்பி கிருபையை போக்கடித்தார். எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இது ஒரு மாயான உலகம் தகப்பனே, இது மாயைக்குரிய காரியம். தேவா, மாயை நம்பி கிருபையை போக்கடித்தார்கள் என்னை சொல்லுகிற அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆண்டவரே, இந்த உலகம் மாயை, மாயை, எல்லாம் மாயை. பிரசங்கி சொல்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு மாயையான ஒரு தோற்றம், மாயான ஒரு காரியமாகவே இருக்கிறது ஆண்டவரே. மாயான ஒரு வாழ்க்கை தோன்றி வெகு சீக்கிரத்தில் மறைந்து போகிற புகையை போன்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் தாப்பனே மெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறங்கும் இறங்கும் அவியானவரே, உம்முடைய உயிர்மீழ்ச்சியை தாரும், உம்முடைய உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிற இந்த வாழ்க்கையில் உம்முடைய உயிர்மீழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. உம்முடைய எழுப்புதலை தாரும், உம்முடைய மீட்பை தாரும், உம்முடைய சந்தோஷத்தை தாரும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய திட்டம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறுவதில்லை. உம்முடைய நோக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிகழ்வதில்லை. எவ்வளோ உண்மை ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நிர்ணயித்தேன். அழகாக என்னை ஆண்டவரே வழிநடத்துகிறவர், அழகாக என்னை செயல்படுத்துகிறவர், அழகாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. இவ்வளோ அருமையான ஒரு தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் நினைத்து ஆழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தாவே, என்ன ஒரு அருமையான கிருபை அது. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பீர்களானால் நான் அழிந்து போயிருப்பேன் என்பது எவ்வளோ உண்மை ஆண்டவரே. என்னுடைய பாவம் என்னை அழித்திருக்கும். என்னுடைய பாவம் முற்றுமாக என்னை நிர்மூலமாக்கியிருக்கும்.
தேவா எனக்கு இறங்கும். ஐயோ எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் கிருபை செய்தரலும் ஐயா. எனக்கு நீங்கள் இரக்கத்தை செய்தரலும். எனக்கு நீங்கள் உங்களுடைய தயவை செய்தரலும். தேவா உங்களை நோக்கி நான் பார்க்கிறேன். உங்களுடைய கிருபையை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. தனக்கான வேலையில் பிறருக்கான வேலையை நோக்குவானாங்க. இவ்வளோ உண்மை ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உம்முடைய கிருபையினால் என்னை தாங்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உம்முடைய கிருபையை ஆண்டவரே நான் மறந்து விடாதபடிக்கு வாழ்கிற அந்த ஆண்டவரே வாழ்க்கையை தாரும். ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை மட்டுமே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கம் மட்டுமே. தேவா ஆண்டவரே, கர்த்தாவே, எத்தனையோ பேர் ஆண்டவரே ஐயோ தவறாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய மெய்யான அந்த ஆண்டவரே மறுபிறப்படையாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வாழ்க்கை என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஐயோ தாப்பனே, மெய்யான ரட்சிப்பு இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. ஐயோ எத்தனையோ பேர் ஆண்டவரே விதமாக வாழ்கிற வாழ்க்கை என்னை பார்க்கும். தேவா இறங்கும், இறங்கும் ஆண்டவரே. வெளிச்சத்தை தாரும் ஐயா, விடுதலையை தாரும். அறியாதபடிக்கு எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ அவளுக்காக நான் செபிக்கிறேன். தெல்கூட்டமான மக்கள் ஆண்டவரே நம்மை அறியலை. ஒரு காலத்தில் ஆண்டவரே நான் கர்த்தாவே அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், அறியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. எனக்கு இந்த விடுதலையை கொடுத்தீர், எனக்கு இந்த மீட்பை கொடுத்தீர் தாப்பனே. இவ்வளோ மக்கள் ஆண்டவரே, இவ்வளோ மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிற இவளை கண்ணோக்கி பாரும். நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நீர் எவ்வளோ உண்மையுள்ளவர் தாப்பனே. என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது உடைய மாறாத உண்மைத்தன்மை ஆண்டவரே, நான் எவ்வளோ வழி விலகி போகக்கூடியவன், பலவீனன், அறிவீனன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என்னுடைய உம்முடைய மாறாத உண்மைத்தன்மையினால் என்னை வழிநடத்தி இருக்கிறேன் என்பதை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே இவ்வளோ அருமையான காரியம் ஆண்டவரே. நான் எவ்வளோ ஆண்டவரை அழிந்து போயிருப்பேன். அறிந்த பின்பாக கூட எத்தனை காரியங்களில் நான் ஆண்டவரை விலகி போனேன். ஆனால் என்னை இழுத்து கொண்டீர், என்னை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே என்னை இழுத்து கொண்டீர் என்று மாத்திரமே நான் சொல்ல முடியும். என்னை கைவிடாதபடிக்கு என்னை ஆண்டவரை இழுத்து கொண்டீர் தாப்பனே. என்னுடைய சொந்த வழுக்கினர் என்னை விட்டு விடுந்திருப்பீர். ஆனால் நான் எவ்வளோ அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. என்னுடைய சொந்த எண்ணங்களுக்கு நான் விடுபட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் நான் நிச்சயமாக வழி தவறி போயிருப்பேன். ஆனால் என்னை எவ்வளோவாக திருத்துகிறீர், சிக்ஷிக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்க உதவி செய்யும். ஸ்தோத்திரம் தாப்பனே. ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் கூட ஆண்டவரே எனக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்து வழி நடத்துகிறீங்க. எவ்வளோ ஆண்டவரே காரியங்களை நான் எண்ணி பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் உடைய தயவு, நான் நிர்மூலமாகாது இருக்கிறது உடைய கருவை ஆண்டவரே. உடைய இரக்கம் தாப்பனே. என்னுடைய பாவலுத்தக்கதாக என்னை தண்டிக்கவில்லை என்று சொல்லுகிறேன் அந்த காரியத்தை நான் எண்ணி பார்க்கும் பொழுது தாப்பனே, என்னுடைய அக்கிரமங்களுக்கு இருக்கதாக நீங்கள் என்னை தண்டிக்கலை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை எப்பொழுதும் நான் துதித்து கொண்டிருக்கிற இருதயத்தை தாரும். Praising always. Thank you Lord. Thank you Father. Thank you my God. Thank you my Lord. எவ்வளோ ஆண்டவரே உங்களை எப்பொழுதும் நான் துதித்து கொண்டிருக்கிறதை தாரும். ஐயோ அந்த ஆத்மாவை ரட்சி. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது என்பது பசுத்த ஆவியானுடைய உன்னதமான செயல். ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆனாலும் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எங்கே? ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் எங்கே? மன்றாட்டாளர்களை இன்டர்செஷர்ஸ் ஆண்டவரே இல்லை என்று ஆச்சரியப்பட்டே என்று பார்க்கிறோம். எந்தளவுக்கு சாத்தான் மக்களுடைய மனதை குருடாக்கி போட்டிருக்கிறான். எந்தளவுக்கு ஆண்டவரே மக்களுடைய மனது குருடாக இருக்கிறது தாப்பனே. தேவா தேவா எந்தளவுக்கு மக்களுடைய மனது தாப்பனே அந்தகாரப்பட்டிருக்கிறது. உறவுகளில் பாதிப்பு. ஆண்டவரை நேசிக்க முடியல. ஆண்டவரை நேசிக்காத ஒரு இடத்துல உலகத்தின் நேசம், ஆண்டவரே மாய நேசம், காரியங்களை ஆண்டவரை விளங்கி கொள்ள முடியாத காரியம். தேவாமுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறேன், என்னை வழிநடத்து. நான் நிமிதமாய் வாழ வேண்டும். இந்த காரியத்தை கூட உங்களுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறேன். ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்கள் ஆண்டவரே சர்வ ஞானமுள்ள கர்த்தர். இந்த காரியத்தில் என்னை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. என்னை நீங்கள் வழி நடத்துங்க தாப்பனே.
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீங்கள் போதிங்க. உங்களுக்கு பிரியமானதை செய்ய என்னை வழிநடத்துங்க ஆண்டவரே. வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு எஞ்சி இருக்கிற காலங்களில் கர்த்தாவே உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தாவே உதவி செய்ய இந்த சபையை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. ஐயோ, இந்த மக்களை கண்ணோக்கி பாருங்கள் ஆண்டவரே. அறியாத ஒரு வாழ்க்கை நிச்சயமா ஆண்டவரே, அது சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை இல்லை தாப்பனே. ஆண்டவரை அறியாத ஒரு வாழ்க்கை நிர்பந்தமான வாழ்க்கை தான். அதில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை ஆண்டவரை. அங்கலாய்ப்போம், விடுதலையற்ற ஒரு காரியமும் சமாதானமற்ற நிலையும் ஆண்டவரே, மனதில் பரபரப்பான ஒரு காரியமும் வெளியான ஒரு தோற்றம் உள்ளான வாழ்க்கை ஆண்டவரே. நிர்பந்தமான மனுஷன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் விடுவிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை ஆண்டவரே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் தேவா. எனக்கு எத்தனையோ ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுத்து வருகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இந்த சபையில் உயிர்மீழ்ச்சியை தான். உயிர்மீழ்ச்சி வேணும் ஆண்டவரே. அநேகர் மீட்கப்படணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மாலே கூடும் தேவா. ஆதி திருச்சபையில் பார்க்குறேன் 3000 பேர் ரட்சிக்க, 5000 பேர் ரட்சிக்க. ஒரு எளிமையான ஒரு ஆண்டவர் நிகழ்வை கொண்டு எப்படி ஆத்துமாக்களை என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. தேவா ஆண்டவரே, அந்த சீர்திருத்த காலங்கள், அது பின்பான காலங்களில் தேவாவியானவரே, நீர் எப்படியாக ஆத்துமாக்களை ரட்சித்தீர், எப்படியாக ஆத்துமாக்களை மீட்டுக்கொண்டீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் இறங்கும். உம்முடைய மாறாத உண்மைத்தன்மையை ஆண்டவரே கர்த்தாவே, நான் பற்றி கொண்டு வாழுகிற கிருபையை தார். உம்மை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தை நான் வேதனைப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே இறங்கும் ஆண்டவரே. இந்த ஆத்துமாக்களை ரட்சி. ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இந்த மறுபடியும் பிறக்கிற காரியத்தை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஆத்துமாவில் எவ்வளோ ஆச்சரியமான காரியத்தை செய்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களிலும் மிகப்பெரிய அற்புதம் இது. அற்புதங்களில் மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஒரு காலத்தில் மேற்கத்திய நாடுகளில் ஆண்டவரே எவ்வளவாக நீர் வல்லமையாய் கிரியை செய்து அநேக மக்களை மீட்டுக்கொண்டீர் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளை எண்ணி பார்க்கும் பொழுதேவா, எவ்வளோ ஆண்டவரே அழிவுகளும் நாசங்களும் மோசங்களும் பாவங்களும் பெருக்கெடுத்து ஓடுகிற ஒரு நிலையை ஆண்டவரை கண்ணோக்கி பார் தேவா. இந்த இந்திய தேசத்தை நினைப்போம். நம்ம அறியக்கூடாதபடிக்கு காணப்படுகிற அந்தகார இருளிலிருந்து ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளும் தேவா. இருளின் பிடியிலிருந்து ஆத்துமாக்களை விடுதலையாக்கும். ஆமாம் ஆண்டவரே. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானோம் மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறாங்கிறது எவ்வளோ உண்மையாண்டவரே. மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறானே தேவா. தேவா ஆண்டவரே, மனக்கங்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். மன்னியும் தாப்பனே, மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே மன்னியும். எவ்வளோ மக்கள் ஒரு காலத்தில் நானும் விக்கிரகத்தை நோக்கி கொண்டு வாழ்ந்து கொண்ட அந்த காலத்தை எண்ணி பார்க்கும்போது தேவா, என்னை விடுதலையாக்குனீர் ஆண்டவரே. என்னை மெய்யா நீர் விடுதலையாக்குனீர். ஸ்தோத்திரம் தேவா. தேவா ஆண்டவரே, விக்கிரங்களை பின்னால் நான் ஓடினேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எங்கே தடுத்து ஆட்கொள்ளாமல் இருந்திருப்பீரானால் நான் அழிந்து போயிருப்பேன் தாப்பனே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஐயா. நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் என்னை தெரிந்து கொண்டேன். தேவா நாத்துமாக்களை ரட்சியும், நாத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவரே. விட்டுடாதீங்க. ஐயோ, அந்த நாத்துமாக்களை ஜெபிக்க ரட்சித்தரலும். பசுத்த ஆவியானவரே, கிருபையாய் ரட்சியும் ஆண்டவரே. ஐயோ, ஜெபிக்கிறவர்களாக பசுத்த ஆவியனுடைய செயலை பார்க்கும் தேவா, இணைந்த அந்த ஜெப காரியம். ஆமாண்டவரே, ஜெபத்தை பார்க்கிறோம். ஆதி திருச்சபையில் ஜெபமும் பசுத்த ஆவியனரும் இணைந்து செயல்படுகிற காரியத்தை பார்க்கும் தேவா, ஜெபிக்கிற காரியத்தை விட்டுவிட வேண்டாம். இன்றைக்கும் ஆண்டவரே, பசுத்த ஆவியனோடு நான் இணைந்து செயல்படுகிறேன். ஒரே ஒரு வழிமுறை ஜெபம். ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம். அது ஆண்டவரே என்னை விட்டு எடுக்கப்பட்டு போயிடக்கூடாது தாப்பனே. என்னை விட்டு அதை எடுத்துக்கப்படல தேவா. நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன் தாப்பனே. இதை கட்டினவர் நீர் ஆண்டவரே. இவ்வளோ கத்தாவே குறைபாடுகள் உண்டு.
சொல்லப்போனால் சபை என்று சொல்வதற்கு கூட எந்த விதத்திலும் எந்த ஒரு அம்சமும் இல்லாத ஒரு நிலை தான். ஆனாலும் மன்னியும் கர்த்தாவே, நான் என் சபையை கட்டுவேன், சாத்தான் இதை மேற்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறேன். நான் என் சபையை கட்டுவேன், உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் தேவா. இந்த சபையை நீங்கள் எப்படி கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களை எப்படி ரட்சித்து ஆண்டவரே இந்த சபையை நீங்கள் கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் தாப்பனே, ஐயோ, ஒருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு தன்னை ஒப்பு கொடுத்த காரியமாக என்னால் பார்க்க முடியல தாப்பனே. உண்மையாய் மனசு திறந்து நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஒருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்த அந்த நேசத்தை பார்க்க முடியல. ஆனாலும் கூட தேவா, இது உம்முடைய சபை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை அழைத்து வந்து இம்மட்டுமாக வழிநடத்தினீரே தேவா, இம்மட்டும் வழிநடத்தினீரே. இது உம்முடைய மகா பெரிய கிருபை ஆண்டவரே, இது உம்முடைய மகா பெரிய கிருபை. வேற என்ன சொல்லக்கூடும்? இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறவர் என்னுடைய காரியனால் அல்ல, என்னுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய கிருபை தாப்பனே தேவா. இது உம்முடைய இரக்கம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும், என்னை அழைத்துக் கொள்வீரானால் வெற்றி விடாதீங்க. உம்முடைய பேணும் கரம் இருக்கட்டும், பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். இது உம்முடைய சபை, என்னுடையதல்ல தேவா. நீங்கள் கட்டியறலும் விட்டுடாதீங்க. அடியனை எடுத்துக்கொண்டாலும் நல்ல போதிக்கிற ஆண்டவரை ஊழியர்களை எழுப்பித்தார், சத்தியத்தை நேசிக்கிற ஊழியர்களை எழுப்பித்தார், சத்தியத்தில் அன்பு கூறுகிற ஊழியர்களை எழுப்பித்தாரும் தேவா. இந்த காரியத்தை கூட உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். நீ வழிநடத்தும் ஆண்டவரே. நீ இந்த காரியத்தில் வழிநடத்தலை தார் ஆண்டவரே. இந்த காரியத்தில் நீர் வழிநடத்தலை தார். ஆமாம் தாப்பனே, நீர் வழிநடத்துகிற காரியமாய் இது காணப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய காரியமாக அல்ல, இல்லை ஆண்டவரே. இது உம்முடைய வழிநடத்தலாக இருக்கட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய திட்டம் நிறைவேற்றும், உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும். அதுதான் தேவை தேவா, அதுதான் தேவை. எனக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லை. நான் மிக அவசர புத்திக்காரன். என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கணும். எத்தனையோ காரியங்களில் மிகவும் அவசர புத்திக்காரன் ஆண்டவரே. இவ்வளோ காரியங்களே ஆண்டவரே நீர் வாய்க்காதே பண்ண நீர் ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய சொந்த எண்ணங்களினாலும் திட்டங்களினாலும் இவ்வளோ காரியங்களை நிறைவேற்ற முயற்சித்தேன். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கினேன். இவள் எல்லாவற்றையும் வாய்க்காக போவன நீர் ஆண்டவரே. ஒருவேளை இல்லைன்னா உலகம் என்னை பற்றி கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு. உலகத்தின் பக்கமாக நான் ஆண்டவரை இழுக்கப்பட வாய்ப்பு உண்டு. தேவா, என்னை மன்னியும் கிருபையின் தேவனே. தயவாக என்னை மன்னியும் இரக்கங்களின் ஆண்டவரே. தயவாக என்னை மன்னித்து வழிநடத்தும் ஆண்டவரே. தேவா, எனக்கு உதவி செய்யும். அருமை பிதாவே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அன்பின் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தாப்பரே. இந்த காரியம் கூட வரத்துக்குதா கிருபதாரும். அற்ப காரியம் முதலாம் என்னால் செய்யக்கூடாது இருக்க தேவா. உம்மை நேசிக்க கிருபதாரும், உம்மை நேசிக்கிற இதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்க, பிதாவை நேசிக்க, பரிசுத்த ஆவியானவரை நேசிக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் கிருபை தாரும். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் உங்களை நேசிக்கிற அந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க தேவா. அதுவே மறுபிறப்பின் ஒரு முக்கியமான அடையாளம். மற்றவர்களை நேசிக்க கிருபதாரும். இவ்வளோ மக்கள் ஆண்டவரே, ஐயோ உண்மை அறியலை, உண்மை அறியலை ஆண்டவரை சுற்றி எத்தனையோ மக்கள் தேவா உண்மை அறியலை. இயேசுவின் இதயத்தை எனக்கு தாரும், இயேசுவின் இதயத்தை எனக்கு தாரும். திரளான மக்களை கண்ட பொழுது ஆண்டவரே நீர் மனது உருகினீர். திரளான மக்களை கண்ட பொழுது நீர் மனது உருகினீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த மன உருக்கத்தை எனக்கு தாங்க தேவா. அந்த மன உருக்கத்தை எனக்கு தாங்க. அந்த மன உருக்கத்தை எனக்கு தந்து வழி நடத்துங்க கர்த்தாவே. நான் யாரிடத்தில் போவேன்? நான் யாரிடத்தில் போவேன்? ஆண்டவரே எனக்கு இறங்கும் தேவா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே. தேவா, எனக்கு இறங்கி வழி நடத்தும். அன்பின் ஆண்டவரே, எனக்கு இறங்கி நீங்கள் உதவி செய்யுங்க. எனக்கு இறங்கி நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியத்தை மகிழ்ச்சித்தமாக வாய்க்க பண்ணுங்க தாப்பரே. ஆண்டவரே, இந்த காரியத்தில் மகிழ்ச்சித்தமானால் தேவா நீர் இறங்கி வழி நடத்துங்க. நீர் இறங்கி வழி நடத்துங்க தாப்பரே. நீங்கள் எனக்கு இறங்கி கிருபை செய்யுங்க ஆண்டவரே.
நீங்கள் எனக்கு இறங்கி தயவு செய்யுங்க தாப்பனே. அப்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருவின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவ்வளோ உண்மையாக செய்யணும், உண்மையாக செய்யணும் ஆண்டவரே. அந்த மனதை தாங்க எல்லாவற்றையும் நான் ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக் கொடுக்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் இட் ஆல் டு நோ டு காட். எனக்காக செய்கிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எனக்காக செய்கிறவர் வல்லமை உள்ளவர். எல்லா தடைகளையும் நீக்கி மனதினுடைய இருதயத்தை மாற்றி தேவா இந்த காரியத்தில் கொண்டு வாரும் தேவா இந்த காரியத்தில் உதவி செய்யும். ஆண்டவரே மீட்டுக்கொள்ளும், ரட்சித்துக்கொள்ளும். ஆண்டவரே ஜெபம் வீணல்ல, ஜெபம் ஒரு நாளும் வீணல்ல தாப்பனே. ஜெபம் ஒரு நாள் வீணாய் போவதில்லை கர்த்தாவே. இவர்களை நினைவு கூர்ந்து அற்புதமாய் செய்கிறீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உதவி செய்து வழி நடத்தும். ஆத்துமாக்களோடு பேசும் ஆண்டவரே. ஆத்துமாக்களோடு இடைப்படும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும் கர்த்தாவே. தேவா இந்த ஐக்கியத்தின் போதர்கள் சபைகளில் உயிர்மீழ்ச்சியை தார். தேவா உம்முடைய அன்பை தார், ரட்சிப்பை தார், மீட்பை தாரும், விடுதலையை தார். ஆண்டவரே நீர் இறங்கும், கிருபையாயிரம் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி வழிநடத்தும், தயவாக இருந்து வழிநடத்தும் தாப்பனே. அன்பு கூர்ந்த நீர் வழிநடத்தும் ஐயா. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே. தேவா உங்களை துவைத்து போற்றுகிறேன். ஐயோ இறங்கும் கத்தாவே. ஆண்டவரே நீர் இறங்கி வழிநடத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாப்பனே. ஆசீர்வதியும், எழுப்பும் ஆண்டவரே. அவையனுடைய வல்லமையான கிரியை நடப்பித்தரலாம். அவையனுடைய வல்லமையான கிரியை நடப்பித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவையனுடைய வல்லமையான கிரியை நடப்பித்து உமை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. தேவா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்காய் ஸ்தோத்திரம். தேவா உங்களை துதிக்கிறேன், உங்களை போற்றுகிறேன், உங்களை வணங்குகிறேன் ஆண்டவர். இந்த எல்லா காரியங்களிலும் எனக்கு நீங்கள் இவ்வளோ நல்லவராக ஆண்டவரே நீங்கள் இருந்து வருகிற அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். எவ்வளோ நல்லவராக இருந்து செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவா அந்த சோதனைக்கு இறங்கும். சோர்வெல்லாம் எடுத்து போடும். சோர்வுகளெல்லாம் எடுத்து போடும். தேவா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தார். ஆண்டவரே நீர் இறங்கும் தாப்பனே. தேவா உம்முடைய பரத்தினத்தை ஆசையை தந்து ஆண்டவரே நீர் வழிநடத்தும். எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இது தாப்பனே. எவ்வளோ அற்புதமான காரியம் இது. என்னை மட்டுமாக நீங்கள் வழிநடத்தி இருக்கிற அந்த அன்பை என்னை பார்க்கும் பொழுது தாப்பனே, இது எவ்வளோ அற்புதமான. தேவா இது எப்படி சரி செய்யப்பட வேண்டும்? ஹவு ஷுட் இட் பி கரெக்ட்? இது எப்படி சரி செய்யப்படணும்? கர்த்தாவே இந்த காரியத்தில் நீங்கள் கிருபை தாரும். இந்த காரியத்தில் நீங்கள் துணை நில்லும் ஆண்டவரே. இந்த காரியத்தில் உங்களுடைய தாசையை தந்தரலும் ஐயா. சரி செய்யப்படட்டும் தேவா, இது சரி செய்யப்படட்டும். ஆமாண்டவரே, இது சரி செய்யப்பட வேண்டும். கிருபையின் தேவனே, இது சரி செய்யப்பட வேண்டும். தேவா மன்னியும். இரக்கமுள்ள ஆண்டவரே நீர் மன்னித்தரலாம். தயவுள்ள மீட்பரே மன்னித்தரலாம். நம்முடைய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய சந்தோஷம் சுற்றிலும் காணப்படட்டும். நம்முடைய இரக்கம் காணப்படட்டும். நம்முடைய தயவு காணப்படட்டும். தேவா எத்தனையோ காரியங்களை என்னை பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமாக ஆண்டவரே நீ செய்கிறீர், வழிநடத்துகிறீர். ஸ்தோத்திரம் தேவா. நம்முடைய சமாதானத்தை தாரும், நம்முடைய விடுதலையை தாரும், நம்முடைய இரக்கத்தை தாரும். நன்றியோடு உங்களை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு உங்களை போற்றுகிறேன். நன்றியோடு உங்களை வணங்குகிறேன். லார்ட், அதுக்குரிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அதுக்குரிய விடுதலையை தாரும். அதுக்குரிய ஆண்டவரே கர்த்தாவே வேலையை தாரும். மன்னியும் தாப்பனே. தேவா மன்னித்து இறங்கும். அன்பின் ஆண்டவரே நீர் மன்னித்து இறங்கும். கிருபையின் ராஜாவே நீர் மன்னித்து இறங்கும் ஆண்டவரே. தேவா எனக்கு போதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. எனக்கு நீங்கள் போதித்து வழி நடத்தும் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ அற்புதமாக காரியங்களெல்லாம் நீங்கள் நடப்பிக்கிறீங்க. இவ்வளோ அற்புதமாக காரியங்களை செயல்படுத்துகிறீர்கள் என்னை பார்க்கும் பொழுது அருமை தாப்பனே கிருபையா தேவாத வாஞ்சையை தாரும். பெருமொழியெல்லாம் எடுத்து போடும். உண்மையிலே மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பெருமை அழித்து விடுகிறதே. ஆண்டவரே நீர் இறங்கும்.
இந்த நாளின் ஒவ்வொரு காரியத்தினுடைய கிருபை தாரும், இரக்கத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.